என்னடா என்ன நானு நந்தவன வேடிக்கை பார்க்க வேண்டும். நாட்டுக்கு போறியா? நந்தவன வேடிக்கை பார்ப்பா? ஆமா. ஏண்டா யாரை அப்படி நெண்டி விட்டவா? ஆமா, பூ எடுத்து ரெண்டு விட்டாங்க. நான் தான் காட்டுக்கு போடலாம் வந்துட்டேன். என்ன காரா? போய் பழக படுத்து கேட்டியவா? ஆமா ரே, நீ தப்பு பண்ண. அம்மா அம்மா கஷ்டப்படாத. கத்துக்கிட்டே நந்தவன் காட்டுல நந்தவனமா இருந்தா கரடி, புலி, சிங்கம், சிறுத்தை, சென்னாய். என்னடா இது? உயர அறிவிக்கா இல்லையா? அதானே. ஆமாங்க. ஏன் என் அப்பா குறிப்பிட்டான், என் பாட்டியை குறிப்பிட்டான், நீயே குறிப்பிட்டான். ஆமா. அதான் யாருக்கும் பயப்பட வேண்டாம். நான் போயிட்டு வரேன். அப்படியா? அம்மா கஷ்டப்படுறாங்க, உனக்கு தெரியல விளக்கா? அம்மாட்ட பால் குடிச்சு போடா. இந்த நந்தவனத்தை நான் பார்த்தேன். இப்படி மறுபொருள் அதை பாடுறா. ஒரு அழகான குதிரை. ஓடிடும் கட்டி குடிச்சு கட்டி வரலாம். இந்த குதிரையை பார்த்தால் அது 32 அழகு லட்சணம் இருந்த குதிரை. அந்த பஞ்ச லட்சணம் பாபா அந்த பஞ்ச லட்சணம் குதிரை. நெத்தி நெத்தி சித்தி பூவால் அல்ல மறை காலோ வெங்கால் வெங்கால் காலோ பூவால் நல்லா ஏங்க பஞ்ச லட்சணம் புரிஞ்சியா குதிரை. இருமா உனக்கு மட்டும் தனியா மீட்டிங்க உட்காந்து நீதான் ஏறி வேலை லீவ் ஆச்ச பூரா கேட்கும் போது. ஆனால் இந்த நெத்தி பட்டது படி மகாராஜ ராஜேஸ்வர புரிஞ்சு அஸ்தினாபுரத்து வேந்தன் தர்மராஜ நிருபம் மட்டையும் எப்படி இந்த வரக்கூடிய அஸ்தத்தை பார்த்து மத்த 54 தேச ராஜாக்களும் காணிக்க காப்பப்படும் கட்ட வேண்டும். அப்படி கட்ட தவறினால் குதிரை பிடித்து கட்ட வேண்டும். அஸ்தத்தை பிடித்து கட்டலாம். அதுவும் தவறினால் இன்னும் வரக்கூடிய போர் வீரன் அர்ஜுனோடு சண்டை ஜெயித்து யுத்தம் செய்யலாம். முகத்து ரோமம் உள்ளவர்கள் இந்த குதிரையை பிடிச்சு கட்டலாம். அப்ப நமக்கு மீசை உட்காரமா இத பாட்டிய வீட்டுல போய் நான் சாணி போட்டு வரேன். சாணி இங்கே இந்த செய்தி என் தாய் சித்தானதுக்கு சொல்லுங்க. நீ சென்ற சாதிகள் என்ன அது சீக்கிரம் நீ வந்து ஜெண்டாயும் சீரா சீக்கிரமா வந்துட்டியா? அந்த கண்டு வந்தா சரி வந்து எங்கடா மாமா
என்ன பார்த்தா நான் எங்க போனேன் நந்தவனம் ஆமா அப்படி நந்தவனம் வெடிக்க அப்படி பார்த்து வரணுமா சரி அப்படி விசித்திரமா எந்த உலகத்தில் பார்க்காத விசித்திரமா அழகு பறிஞ்சு எங்க போட்டு குழப்பற வேண்டிய சரியா போச்சு. நாங்களும் காணம் போனோம் காட்டுக்கு போயிட்டு இவனும் வேட்டையாடிட்டு வந்தோம். சரி என்னவோ மான் இருக்குதுல அந்த பக்கம் போனோம். அதுலயே பொண்டாட்டி போன் பண்ணா நான் வந்துட்டேன். அதுக்கு பிறகு உன் பையனுக்கு தான் தெரியும். இந்த பையனுக்கு நானும் உன் பையனும் போன காணகத்துக்கு நான் போய் நானும் உன் பையனும் போகணுமா அதுக்குள்ள நான் பூஜை போன் பண்ணா அதுக்கு நான் வந்துட்டேன். நானும் தான் நந்தவன வேடிக்கை பார்க்க போனோம். என் பையன் கூட போறேன் ஆமா சும்மா விட்டான் அங்க போனா மலர் பறிப்போம் அப்படியே விளையாடுவோம் தண்ணியில குளிப்போம் பண்ணுவோம் விளையாடுற வேலை தான் அங்க போனா அந்த பாப்பா தான் போன் அவரு கூட நான் போன் பண்ண பாரு என் கூட கிணத்துக்கு பிடிக்க வந்துச்சு கைகட்ட பையா நந்தவனம் வரைக்கும் பார்த்து சரி அப்படி வரும்போது எந்த உலகத்திலும் காணாத விசித்திரமான போர் அஸ்வத்தை கண்ணால் கண்டு அஸ்பமா அது குதிரை யாருமே அதனுடைய பெருமையை சொல்ல முடியாத ஒரு அஸ்பம் 5 லட்சம் வாயில பாப்பா அழகுன்னு அழகு அப்பேற்பட்ட குதிரை நம்ம நாட்டு கூட கிடையாதுமா கண்ணே அம்மா அது எந்த நாட்டுங்க அஸ்பமாடா செய்குவாயே சொன்னா அது ஏதாவது ஒரு நாட்டு அசுவமா இருக்கு. ஆமா எதனா வாசகம் இருந்தா வாசகமா என்ன அது பேசக்கூடாது. அம்மா அந்த அச்சினா பூரத்து என்னடா வாங்க அம்மா அப்படி நந்தவனம் இருக்கு நான் பார்த்து வந்தேன். சரி அம்மா அந்த குதிரை நெற்றியில் வீர பட்டை இருந்தது. என்ன பேசுறீங்க? நிருபம் சரி அதுல பட்டை எழுதி வச்சிருந்தது. அதுல வீரப்பட்டியமா? ஆமா. எப்படி? மகாராஜ ராஜஸ்ரீ மகா கணமுருந்திய அவனி முதல் 52 தேசராஜாக்களும் போற்றும்படியா இருக்கும்படியான அஸ்தினாபுரத்து வேந்தன் 5 ராஜாக்களுக்கு மூத்தோன் தர்மராஜு எழுதக்கூடிய வீரப்பட்டை. யாரு? தர்மராஜு. ஐயோ பாபஜே இது மற்ற 54 தேசராஜாக்களுக்கும் இந்த நகரத்துக்கு வரும். யாரு இந்த அஸ்வம்? அவர் அஸ்வமேத யாகம் செய்ய போகின்றார்களா? யாரு? பாண்டவர்கள். ஆமா. அந்த அஸ்வமேத யாகத்துக்கு மற்ற 54 தேசராஜாக்களும் காணிக்கை கப்ப பணம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் தன் நாட்டில் என்ன இருக்கோ அது சரி அந்த பொருள் கொடுக்கணும். அப்படி கொடுக்க மறுத்தா அந்த அஸ்வத்தை பிடித்து கட்டலாம். அதையும் மறுத்தார். அந்த அஸ்வத்து பின்னால் வரக்கூடிய பாரத போர் வீரன் அர்ஜுனன். ஐயோ யார் அவரு? ஒரு ரோல் பிரிய விட்டுதான் இல்ல அர்ஜுனன் சொன்னதும் எங்க அம்மா என்ன குழந்தை ஆயிட்டாங்க. இட்லி முன்னால போட்டுதான் அத பாருங்க பாரத போர் வீரன் விஜய காஞ்சிவன் அர்ஜுனன் அன்னவரோடு எதிர்த்து யுத்தம் செய்யலாம். முகத்தில் ரோமம் உள்ளவனாயிருந்தா நீ சொல்ல வேண்டாம். அப்ப எனக்கு அரும்பு மிச துள்ளிக்கின்னு இருக்கு. ராஸ்கரமா அப்படி எழுதலாமா? அந்த குதிரையை பிடித்து அது நந்தவனத்தை கட்டி விட்டு ஓடி வந்து விட்டு கட்டிட்டியா? ஐயோ ஆமா அசுத்தன் பிடிச்சு கட்டிட்டியா? ஆமா. அந்த
இருங்க சார். நான் சின்ன 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஏ பூபதி தம்பி நீ கை வைக்க இல்ல ஒரு மாமா அங்க 12 ஆண்டு 13 வருஷம் ஆச்சு. அந்த பைத்தியாச்ச கையா 13 வருஷம் கூட இருந்தா 13 2 26 பெற்றுக்கலாம். அந்த அசுத்தின் பின்னாடி வந்தவர் யாரு? போர் வீரன் அர்ஜுன மகாராஜன். அண்ணி அடங்க அவர்தா அண்டா அங்க அவர்தா அண்டா அசுத்தர் பின்னாடி வந்திருக்காரு சொன்னியா? ஆமா. அவர் தாண்டா உன் தந்தை. அவர் தாண்டா உனக்கு அப்பா. அவர் தாண்டா உன் தந்தை. நீ உங்க அப்பாவை பார்க்க போ. ஆமா. நான் உங்க அம்மாவை பாத்துக்கிறேன் பத்திரமா. நீ பாக்கணுமா? கையால ஊட்டற பல்லு பல பட உள்ளார போடா. அம்மா அம்மா கண்ணே அம்மா பப்ரு வாகனம். அம்மா என் செல்வமே சொல்லுங்க. அந்த அசுத்தின் பின்னாடி வந்திருக்காரு பாரு. அம்மா பாருங்க போர் வீரன் அர்ஜுனன். அவர் தாண்டா உங்க அப்பா. எங்க அப்பாவா? ஏய் தம்பி ஓ எப்படி சொல்ற காலம் ஓடுறதா? சாமி அப்பாங்க உங்க அப்பா என்ன பண்ணுவேன்? ஒண்ணு பண்ணல பட்டு அந்த அம்மாவுக்கு இப்ப கொஞ்சம் தக்க அடிக்கிற மாதிரி அடிக்கிற அம்மா நீ ஒண்ணு பண்ணல கம்முன்னு ஒரு பாய் போடு ஒரு தலையார போடு வர ஒட்ட அடுப்பு கெடா காலையுது. அம்மா என்ன ஏய் சரி நீ போய் வாடா போய் வாடா. அம்மா சீக்கிரம் போடு. எங்க அப்பா சொன்ன எங்க அப்பா அர்ஜுனன் சொன்னா அவருக்கு எதுனா அடையாளம் தெரியா? என்னதா? அடையாளம் ஐயோ ஐயோ அவருக்கு 1 2 எல்லாத்துக்கும் 3 தான். என் மவனே டேய் நீ அவனுக்கு 1 2 அப்படின்னா ஏய் எனக்கு மட்டும் பிரி. செல்வமே அம்மா அதம்மா 3 அடையாளம் அடையாளமா? செல்வமே அம்மா அவருக்கு முன்னிருந்த பெண்ணழகம் அது மட்டும் பள்ளில பாரு வீணை சரி வாங்க மட்டும் பாரு. அப்பேற்பட்ட 32 அழகு படைத்த டேய் முன்னில பின்னழகு முன்னாடி அழகு பின்னாலே அழகு ஆமாம்மா. முதுகில பச்சரை நடுவுல அழகுதான். பல்லில பரிசு சரி பார்த்து சித்தாம இந்த லட்சம் இருந்தா போய் அப்பா காலில் விழுந்து அவனா உங்க அப்பா
அப்பா காலில் விழுந்து நான் தான் உன் பையன் சரி வந்திருக்கிறப்பா அப்படி கூட்டிட்டு வரணும். அம்மா உன்னை கூட்டிக்கின்னு வர சொன்னாங்க அப்பாவை கூட்டிக்கின்னு வாடா போயிட்டு ஏய், எங்க வீட்டுக்காரர் வர போறாரு ஆமா அதுக்கு என்ன தேவை இருக்காது என்ன தேவை? ஏம்மா ஆ, என்ன தேவை? பட்டு சொல்லு ஏம்மா ஆ. ஒரு தப்பிச்சட்டு மோளம் வானம் ஓலம் அப்புறம் மரம் முறை எதுக்கு ஆமா ஏம்மா மூலத்தாளத்தோட கூட்டிட்டு வரணும். மூளை கட்டாத மரம் ஒண்ணு மூளை மூளை கட்டாத மரம் விசுப்பானம் ஓ, இந்த காத்தாடி பதில் பெஞ்சாபுரம் வீச அப்புறம் பச்சரிசிக்கு மேல ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றி உடக்கேத்தி வச்சு ஒத்த விளக்கு ஏற்றி உன்ன ஒரே விளக்கா ஆமா ஏன்னா சாவு வீட்டுல தாண்டா ஒரு விளக்கு ஏத்துவாங்க கண்டோனுக்கு போறதுயா உங்க வீட்டுக்கார வராம எத்தனை நாள் நீ கல்படி ஏற்றி ஏற்றி கும்பிட்டுக்கிறேன் ஐயா ஆமா இப்ப நான் ஐயோ கல்படி எத்தனை 5 நிமிஷம் ஏறியுது ஒத்த விளக்கு ஏற்ற என் மன ரேடியோ உனக்கு வர சொன்னாங்களா போயிட்டு வாங்க கொஞ்சம் அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க போட சீக்கிரம் போடா போடா தாங்கல நான் போயிடா இந்த அசுவத்தை யாரோ பிடித்து கட்டி இருக்கிறார் அது எவன் அந்த வந்து ஆகணும் அதனால சில நேரம் மனோ நாடங்க அதோ என் தாய் சொன்ன வாக்கு பிரகாரம் யாரோ உட்கார்ந்துருக்காங்க. என் தாய் சொன்ன மாதிரி அந்த 32 அழகு இருக்காப்பா அவன் மனமன பாபா முன்னிலே பின்னாடி. முன்னிலே பின்னழகு பின்னாடி எவனோ போய் கிளம்பிக்கிறான் அதோ முதுகில் மச்சனாக பள்ளியில் பரிசீலனை ஆமா ஊர்பட்டக்காரங்க 4 பல்லு வாங்கிடுங்க பாதத்தில் சென்றவன் ஆமாங்க பாதல ஆணி காலு அது ஒரு கோவில் குளச்சி மாலை ஆமாங்க ஊர்பட்ட மாலை தொங்குதுங்க காமாலை அடி ஏற்கனவே தொப்பில் அமர்ந்த கவசம் அது காத்து புந்து வச்சுக்க தொப்பு. அந்த தொப்புள் பெருசா இருக்குது கரத்தில் காண்டிவோம் இருக்குதுங்க நான் என்ன விழி பார்வை அந்த பார்வை தாங்க மோசமான பார்வை கையில காண்டி ஒரு காலத்துல பேடவே கிடையாது. என் தாய் சொன்ன வாக்கு பிரகாரம் என்னை பெற்ற என் தந்தை அர்ஜுன மகாராஜ் அதனால் மரியாதையா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று நம்முடைய நாட்டுக்கு அழைத்து சென்று தேவைப்பட்ட திரவியத்தை வேண்டும் அப்பா அப்பா ஏனப்பா தந்தையோ சரணோ
எந்த தாசி பெத்த பிள்ளையோ எந்த தாசி பெத்த பிள்ளையோ எந்த தாசி பெற்றதோ எந்த தேசி பெற்றதோ எந்த தாசி பெற்றதோ எந்த தாசி பெத்த பிள்ளையோ எந்த தேசி பெத்த பிள்ளையோ எந்த தேவடியா பெத்த பிள்ளையோ என்ன வந்து அப்பான்னு கூப்பிடுது. அம்மா நீங்க நல்லா நாடகம் பாக்குறீங்க. எங்க அம்மா என்ன சொல்லிச்சாங்க, முன்னிலே பின்னடங்க முதுகினை மச்சனாகி நாவில நட்சத்திர பள்ளியில் பரிசுவினை பாதத்தில் செந்தாமரை. இந்த 32 அழகு இருந்த உங்க அப்பா தான் மரியாதையா அழைத்து வாப்பான்னு சொன்னாங்க. நான் ஓடி போய் காலில் விழுந்துனா இல்லையா? ஆனா விழுந்தவன யாரா இருக்கட்டும் நல்லா இருக்கண்ணே நல்லா இருப்பான்னு சொல்லலாம். எந்த தாசி பத்த பிள்ளையோ எந்த வேசி பத்த பிள்ளையோ எந்த தேவையா பத்த பிள்ளையோ என்ன அப்பான்னு கூப்பிட்டு சொன்னா 10 மாதம் 3 நாள் சுமந்து பயனெடுத்த ஒரு தாயை பேசினா அது எவனா இருந்தாலும் சரி எந்த பிள்ளைதான் வரும் அவனை வெட்டு ஒன்று துண்டு 2 இந்த தலையை தான் தூக்குவா எங்க அம்மா கிட்ட கொடுக்கும். கண்டிப்பா புறப்படுமா? ஒரு ஊர்ல நீ மட்டும் நீ ஒரு பொம்பளை தான் ஒரு ஆள் கூட வேலைக்கு போக என் மானத்தில் இருக்கும் அந்த மனிதனை கையாட்ட என் கூடத்தில் இருக்கும் ஒரே திரி ஒரே வரையாற்று வைக்க 30 கஜம் ரஞ்சித் என் அரவப்படா துடிக்கு நடி
அதான். ஏம்மா, ஏய். இது ஒரு ஐடியா. உங்க அம்மா பொட்டு நாடகம்னா ஒரு காவடி மிளகாத்தூள் கொடுக்கணும். அம்மா உள்ளதான் ஏய், 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 ஏய். சீக்கிரம் உட்காரு, வந்து உட்காரு. ஐயோ, கட்டு சும்மா உட்கார்றா. என் கஷவேகன் வந்தா மாற பட்டு பாய கொண்டு வாடி. பட்டு வாடி. பட்டு பாய போடு, பட்டு பாய போடு. ஏய், பட்டு பாய். எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்தா என்ன அப்படி பாக்குறீங்க? வீட்டுல வராம வந்து நினைக்கிறேன். அவரு காருல வராது, காருல. எந்த காரணம்? இன்னும் கொஞ்சம் நேரம் வராது. இன்னும் ஒரு- வாணி வேடிக்கை கேக்குது, வெஞ்சது கேக்குது அம்மா. எங்க வராரு? வாழ்ந்து, வாழ்ந்து கேக்குது. ஓ, ஏய், அம்மா உள்ளதான் உக்காந்துக்கிறாங்க. ஏய், அது மட்டுமா? அம்மா, பட்டு பாய போட்டியா? ஏய், காம்பர் இந்த மலர்களை கண்மணியிலே போட்டு கட்டி. எங்க வீட்டுக்காரர் உட்கார்ந்தா அப்படியே சொப்ப போட்டு 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 அந்த பேர் தான் கிதியம்மா. பஞ்சுனா கூட இருக்கிறாங்க பாருங்க. என்ன தனியா வந்துக்கிறா? எங்க இப்பதான் கண்ணாக்குறிக்க பைபாஸ் திரும்பி வராரு. ஓட்டு கட்டு வராரு. எங்க அதோ வராரப்பா. இதோ பாருமா. அதோ வராரு. இதோ பாருங்க. ஏய், எங்க இதா வர்றாரு அதான் வர்றாரு. அப்பா வேணுமா? சீ, அம்மா பிள்ளைகிட்ட பேச முடியாது. நான் சொல்றேங்க. நம்ம அவசரம் தெரியாதா? சொல்ல முடியாது. ஏய், அவருக்கு பப்புரானா உங்க அப்பா என்ன காய்ச்சி? ஏய், அப்பா வேணுமா? எங்க கைய மாத்தி என்ன வச்சுக்கிறாங்க? மரியாதை மரியாதை உனக்கு அம்மாவுக்கு கைய கட்டி ஆமா ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தா 2000 மாலை ஒரு வெடி ஒரே ஒரு மாலை. அப்பா வேணுமா வேணவா? என்ன ராஜா? அப்பா வேணுமா வேணவா? அம்மா அவசரமா நிக்கிறோம். என்ன என்னடா உனக்கு அப்பா வேணுமா வேணவா? அப்பா வேணாம். நம்ம பண்ண நானே அப்பா வேணும்னு சொன்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். எப்ப? இப்போ இது கேள்வி கேக்குற நேரம் இப்ப வீட்டுக்காரர் வந்ததே பையன் அவர் ஐயா எந்த பணத்தை கொடுத்து எங்கன்னா அனுப்பிட்டு எங்கன்னா பணத்தை கொடுத்தாரு. எங்கன்னா போய் வாங்கிக்கிறேன் சொல்லி கொடுத்தாரு. நான் எங்க வீட்டுக்கு கை கரகத்தை வந்து காலம் தெரியாம உன் நிலைமை தெரியாம ஐயா எனக்கு மேல ஊரு என்னடா? அப்பா வேணுமா வேணவா? கேள்வி கேக்குறாங்க. வேணுமா வேணவா? வேண்டும்டா. அப்படி வேணும் சொன்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அம்மா நீ என்ன சொன்ன? அப்பா போயிட்டு காலில் விழுந்து அப்பா நான் தான் உன் பையன் சொல்லி கூட்டினான்னு சொன்னேன். அப்படி கூப்பிட போகும்போது சரி அது வேகமா போன அப்படின்னா போற வழியில நடு வழியில போற வழியில ஒரு அப்பனுக்கும் மகனுக்கும் தகராறு. அப்பனுக்கு மகனுக்கா? ஆமா. ஏய்
ஏடி கதை சொல்லி உட்காந்துக்கிறான். அதான் அந்த நேரத்துல கதை சொல்ற நேரமா இது? சரிதான். இப்படி அவர்தான். நான் இன்னும் பார்க்காம உன் கூட தானே இருக்கிறேன். உன்னை விட அதிகமா தானும் வீட்டுக்காரன் உன் பையன் தான் பார்த்துனே இருக்கிறேன். அவன் மாமன் நான் பார்க்கல. மாட்டை வரைக்கும் அவர் எங்கடி ஓ நீ பாத்தியாடா நீ பாத்தியா நீ பாத்தியாடா நீ பாத்தியாமா நீ பாத்தியாடா நீ பாக்கல யாரும் பார்க்க முடியாது. நீ பாத்தியாமா அவங்க ஆம்பியா போனதே அதுக்கு தெரியல. ஆம்பியா அதுக்கு எப்படி தெரியும்? எங்க வாங்க, நான் சொல்றது கேளு. இப்ப என் அம்மாவோட உன்னை வெட்டி போடுவாங்க. இந்த சொல்லும் எங்கடா அவங்க அப்பா இப்ப வர பசங்களை கூட்டு கூட ஏமாத்தி ஆட முடியாது பழகுது அம்மா இதுங்கள சொல்லிட்டு பார்த்து காமத்தை உணர்கின்ற ஏண்டா கோழு சொன்னாங்க அம்மா எங்கடா பையா நீ எல்லாம் பண்ணிருக்க. எந்த தாசி பெற்றதோ எந்த வேசி பெற்றதோன்னு உங்க அப்பா யார் தெரியுமா? என்ன அந்த குந்தி மக்கள் ஐவர்களில் உனக்கு அப்பா வேணுமா வேணுமா? அப்ப நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லிதான் அம்மா சொல்லு. உன் வார்த்தை கேட்டு பார்க்காத அப்பாவை பார்க்க போறோம். அப்படி அதிராகமா போனேன். அப்படி போகும்போது ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் தகராது. எங்க வழியில. ஆனா உங்க அப்பா போய் நீ பாக்கல. பாக்காத முன்னுமே போற வழியில. அப்படியா? அந்த பையனை பார்த்தா பரிதாபமா இருக்குமா? பாவம். ஐயோ அப்புறம் என்னாச்சு? அந்த பையன் அவங்க அப்பாவை அவன் என்ன செய்யறான்? என்ன? அவன் தந்தை என்று
வாய் பொத்தி அப்பா வணக்கம் அப்பா வணக்கம் அப்பா வணக்கம் அப்படி ஓடி ஓடி காலில் விழுதுமா. அதுக்கு அந்த தவுப்புகாரன் செய்யறான், எந்த தாசி பத்த பிள்ளையோ எந்த வேசி பத்த பிள்ளையோ என்ன வந்து அப்பான்னு கூப்பிடுது, எந்த தேவடியா பத்த பிள்ளையோ என்ன அப்பான்னு கூப்பிடுதுன்னு சொல்றான் அந்த தகப்ப. அவன் யாரும் அந்த தேவடியா போட்டுருக்கா அந்த மாதிரி கேட்கலாமா? பெற்ற பிள்ளையாங்கண்ணா அந்த மாதிரி கேட்கக்கூடாது. ஏமா கேட்கலாமா? 27 நட்சத்திரத்துக்கு போட்டு காண்டவனுக்கு போட்டு யாரும் அந்த மாதிரி கேட்கலாம்? எப்படி கோடப்ப கட்ட முடிச்சு போறோம் அப்படிப்பட்ட தகப்பனை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் பெரிய வேற சொல்லுங்க. அந்த தாசி பிள்ளை வேசி பிள்ளை கேட்டா இல்லையா, அப்படிப்பட்ட தகப்பனை என்ன செய்யலாம்? ஏமா என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்கம்மா. தாசி புள்ளன்னு சொன்னானே அவனை சும்மா விடலாமா? வெற்றத்தே சரியில்ல, அரிமார பசங்கடா நீங்க. இப்ப பிறந்து விட்டு கூட ஐயோ கதையை கேட்கல. அவங்க அக்கா அந்த மகன் அப்படி யார் கூட்டாளிக்கு நம்மளுக்கு தாமலுக்கு வர பார்ப்போம். ஆமா சரி 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 சரி. அப்போ அவனை என்ன செய்யலாம்? அந்த பையன் ஓடிப்பா அப்பா அப்பான்னு கால விழுது. சரி, அதுக்கு அந்த தகப்ப எந்த தாசி பெற்ற பிள்ளையோ எந்த வேசி பெற்ற பிள்ளையோ என்ன அப்பான்னு கூப்பிடுற அப்படி எட்டி ஒதுக்கிறாமா அவனை. அப்பேற்பட்ட தகப்பனை என்ன செய்யலாம்? அம்மா அட வெட்டு ஒன்று அவனை துண்டு ரெண்டா செய்யணும். அப்பேற்பட்டவனை சும்மா விடலாமாடா குட்டி? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா செய்யணும். அப்படி சொன்னவனே நான் செய்ய சொன்ன அம்மா அவன் தாசி பிள்ளை என்ன தலை வெட்டி கொண்டாந்து கையில கொடுத்துட்டாங்க. கடவுளே இது என்ன இது வம்பா போச்சேடி அம்மா. 18 18 நாள் பாரத போர் ஆச்சு. ஐயோ என் அக்கா தங்கச்சிலாம் இதை கேட்டா 5 நாளைக்கு கூட பட்டினார்களா? ஒரு நாள் இது இல்லாத இருக்க முடியாது. பவுரி எறிம்போது கூட நம்ம அறிவேன் என் கஷ்டம் மறுத்து போச்சே. என்னால ஆக முடியலையே, நான் என்ன செய்யறது புரியலையே. ஐயோ நான் அக்கா திரௌபதா, அக்கா பாஞ்சாலி, அம்மா
என்னடி என்னடி ஆச்சு ஐயோ ஐயோ என்ன காட்சி தர்மராசு வேதியாக செய்யறோம்னு ஒரு குருவி அனுப்புனீங்களா? நம்ம வீட்டுக்காரர் வந்தாரா? ஐயோ அந்த குதிரை எங்க நாட்டுக்கு வந்திருக்குது. என் பையன் நந்தவனம் போனா பாரு, அதை படிச்சு பார்த்துட்டு முகத்துல ரோமம் உள்ளவர்தான் புடிச்சு கட்டலான்னு சொல்லி அதுல எழுதி இருந்தான். அப்ப எனக்கு ரோமம் இல்லையான்னு, அது இப்பதான் அரும்பு மீசம் முளைக்குதுன்னு அரும்பு மீச குறும்பு பார்வதிக்கு புடிச்சு கைக்கிட்டு வந்து என்கிட்ட சொன்னான். நான் என்ன சொன்னேன், அதுல வீரப்பட்டியம் பாத்தியாரா படிச்சியாடான்னு கேட்டேன். படிச்சேன்னு சொன்னான். எந்த நாட்டரசர்லாம் கேட்டேன். யாரா அகஸ்தனாபுரியா, தருமருக்கு தம்பியா, தருமர் அசுவமேதியாக செய்ய போறாரா? இந்த அசுவ பின்னாடி வரக்கூடாது, அவருக்கு கேட்கக்கூடிய பொருளை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கப்ப பணம் கட்டணும். அது கொடுக்க மாட்டேன்னு சொன்னா சண்டை செய்யணும். இல்லைன்னா முகத்தோட ரோமம் உள்ளார இருந்தா புடிச்சு கட்டணும். படிச்சு பார்த்துட்டு குதிரையை கட்டிட்டு ஓடி வந்தான். இவர் தான் சொன்னான் பேரன். நான் அம்மா ஆசை அன்பா பாச விசுவாசமா. ஐயோ நான் அம்மா ஆசையா இருந்துட்டேன். பண்ணிட்டு வச்சுமா பாக்க அப்படின்னு நான் ஆசையா இருந்துட்டியா? அந்த பையன் போய் அப்பா அப்பா சொல்றேன் அம்மா அவருக்கு என்ன அடையாளம் 32 அடையாளத்தை சொல்லி இருப்பாங்க. அதே மாதிரி போய் அப்பான்னு பாதம் பண்ணிக்கிறான். இந்த சுதுமதி கட்ட ஆம்பளை சும்மா இருக்கு சோறு தட்டுறமா பியர் தட்டுறமா நம்ம புள்ளையா அப்பான்னு கூப்பிடுத முகசால தெரியுது ஒருத்தர் நோய்க்கு புள்ள கொடுத்து போதுமா அப்பான்னு கூப்பிடுத நாலு எனக்கு அம்மா கேள்றியா அதுக்கு தாள் கேட்டாரா எந்த தாசி பெத்ததோ எந்த வேசி பெத்ததோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த ஆளு என்னையாடா தாசி பெத்த புள்ளன்னு தலையை வெட்டி கொண்டாந்து கையில கொடுத்துட்டாங்க. பாப்பா உனக்கு எப்படி தெரிஞ்சு சேதி ஒரு பையன் வேலைக்கார போய் ஓலை எட்டு வந்தான். போட்டா ஆட்டாறு ஊருக்கு போன போது இறங்க சாப்பாடு விற்கிறான். காலைல நீதான் முன்னு போய் சேர்றிய மாமா யாரையும் தேடுவேன். ஐயோ 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 எங்க 8 பேர் ஒரே அப்படியாச்சு. சாமி போறது கேட்ற வரக்கறா. ஐயோ மாமா எனக்கு சம்பை இருக்குதுன்னு என்ன மாலையிட்ட எந்துரையே நான் சாஞ்ச கிணத்துக்குள்ள இன்னைக்கு சம்பு ஒரு புறமா என்ன மாலையிட்ட எந்துரைய இன்னைக்கு சாஞ்ச பொண்ணு தெருவுல நான் மலமா இன்னைக்கு கோரை இருக்குதுன்னு ஒண்ணு பாருங்க நீ ஒண்ணு பாருங்க இன்னைக்கு குதிச்சேன் கிணத்துக்குள்ள இன்னைக்கு கோர ஒரு புறமா பொண்ணு தெருவிழா அம்மலமா ஐயோ ஐயாச்சி மரம் பொழந்து என்ன கொண்டு வந்த மன்மதாரே இன்னைக்கு அத்தை ஊட்டி மெத்த கட்டி அந்த அத்தை ஊட்டி மெத்தையில
என்னை கொண்டு வந்த மன்னனாரே இன்னைக்கு அரும்பு கட்டி தொங்குதண்ணா இன்னைக்கு அரும்பு பொருத்தமில்ல என்னை கொண்டு வந்த மன்னவாரே மழையிட்ட அத்தமவ இன்னைக்கு சொந்தமில்ல மாமா ஐயா காபோட கத்திரிக்கா என்னை கொண்டு வந்த மன்னவாரே இன்னைக்கு காய்க்கும் மதுரையில ஐயோ கணக்கு பிள்ளை இல்லையே அந்த கணக்கு புள்ள பேச்சு காட்டி என்னை கொண்டு வந்த மன்னவாரே வெறுத்தாண்டி ஐயோ மன்னா சிந்தி மூணாவது பொம்பளை மேல தள்ள முடியும் சாமி ஆமா மஞ்சா எட போட்டு எனக்கு மண்ண வரை ஐயா மஞ்சா வண்டி வந்தாரு ஐயா எனக்கு வந்த மண்ண வரை ஆமா எட போட்டு ஐயா எனக்கு வந்த கோயில் ஐயா குங்க வண்டி வந்தா ஐயா எனக்கு வந்த கோயில் காணாடியோ எனக்கு வேலி மேல கட்டாயோ ஐயா வெங்கல பொலியா காலி நான் வேலையோட கைட்டருமா இந்த வேண்டிய ஞானம் பார்க்கிறோம் ஐயோ சாமி எனக்கு சதற கிணறு வைக்கும் என்ன மாலையிட்ட சண்டாரா உனக்கு ஒரு சாமந்தி பூ நாட்டு சந்து திருமலைய என்ன மாலையிட்ட ராஜாவே இந்த சாமந்தி பூ கொண்டாட வாழறைய எனக்கு மூளை கிணறு வச்சோம் என்ன மாலையிட்ட ராஜாவே உனக்கு நான் முள்ளிப்பூ நாத்து விட்டான் ஐயா நீங்க மூளை திருமலைய என்ன தேடி மாலையிட்டு பண்ணாங்க உனக்கு வந்த முள்ளிப்பூ ஐயா நீங்க வாடலையா எனக்கு சுடுகாட்டு மண் எடுத்தோம் எட்ட மாலை எட்ட ராஜாவே எனக்கு சுடு வச்சு தாலி பண்ணா எம்மா நம்ம சுருக்கார பண்ணு எட்ட மாலை எட்ட ராஜாவே ஒரு சோசியானோ சொல்லறையோ எனக்கு வயக்காட்டு மண் எடுத்தோ எட்ட மாலை எட்ட சண்டா எனக்கு வங்கி வச்சு தாரி பண்ணா நான் இம்மா வகையார பண்ணு என் தாலி அம்மா வகையார பண்ணு அந்த சண்டான வந்த வேணும் அந்த வந்து வேணும் எனக்கு சொல்லாரடியோ காசு மாமா எனக்கு செஞ்சில கூடாரா அடி என்ன பார்த்த அக்காடி எனக்கு செண்டு மல்லி வியாபாரம் ஆமா என்ன நீ செடியாக்காம போனியடி ஆமா எனக்கு மதுரையில கூடாரோ அடி என்ன பார்த்த அக்காவே எனக்கு மல்லிகைப்பூ வியாபாரம் என் மர கெடுக்காம நீங்க மாட்டிதான் போனியாரே சாமி போட்டு சாமி நீ நஞ்ச வச்ச பிஞ்ச வச்ச எட்டி பேருக்கு குஞ்ச வச்ச
என் பையன் தாடி கட்டணுமா ஏற்கிறான் சரி 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 போய் தடியானா அப்பா அப்படி கெஞ்சின எந்த தேவடியா பெற்ற பிள்ளையோ எந்த தாசி பெற்ற பிள்ளையோ எந்த வேசி பெற்ற பிள்ளையோ என்ன அப்பான்னு கூப்பிடுது அப்படி எச்சு வருகிறேன் 10 மாதம் 3 நாள் என் தாய் இப்ப எங்களுக்கு 8 பேருக்கு ஆம்பளை இல்ல போச்சு ஆம்பளை வேணுமே இப்ப தாலி நிலைக்கணுமே ஆம்பளை அளவு இருக்க மாட்டேன் ஒரு நிமிஷம் கூட ஆமா இப்பேற்பட்ட பாரத போர் வீரன் என் மகன் கையால் மாற வேண்டிய காரணம் என்ன இது யாரு கேட்டா தெரியும் அண்ணா தங்கா இங்க பாருங்கள் அண்ணா உங்க மச்சான் அர்ஜுனா போய் தூங்கிடா பாவி ஐயோ ஏமா என்னமா ஆச்சு அவனுக்கு போய் போய் சொல்லிட்டானா குடிக்கிறதுக்கு ஆள் இல்ல மரியாதை கட்டுப்போம் ஐயோ ஏமா கொண்டாடி தாய் பின்னால் கொடுக்கல என்னடா ஆச்சு அவனுக்கு மரியாதை எனக்கு தவிர ஆம்பளை வேணும் நீ பேர்பட்ட பாரத போர் வீரன் என் மகன் கையால் மாற வேண்டிய காரணம் என்ன ஓ அது காரணம் கேட்கிறேன் ஆமா ஏற்கனவே காலத்தில் 10ஆம் சண்டையில் பாட்டு நின்று வாராமல் பாட்டனாகி பீஷ்மாச்சாரிய தர்பாசனத்தில் சாட்சியம் அர்ஜுனன் சரி அவனை பெற்றெடுத்து தாய் கங்காதேவி சாபம் கொடுக்கிறான் இன்று என்னுடைய மகன் பீஷ்மாச்சாரி எவனு மடித்தானோ அவனுடைய மகன் கரத்தான் அவன் மடிய வேண்டும் ஓ அப்படி என்று சாபம் கொடுத்தான் யாரு கங்காதேவி கங்காதேவி அவள் கொடுத்த சாபம் பழிக்க வேண்டும் அப்படி என்று இந்த பப்பர் வாங்கின சண்டையிலே காட்டாத வச்சிருந்தேன் இல்லன்னா எப்பயும் என் புள்ளி சேர்த்து வச்சிருப்பேன் ஐயா ஐயா என்ன போடு அப்படி எட்டி பார்த்தாலும் எப்படியாப்பா என் ஆம்பியால சாவடிச்சு என் புள்ளி வச்சிருக்கியா எப்படி கண்ணா குத்து அப்படியே ஏதோ ஒரு வயசு எனக்கு ஆம்பியால பட்டு படுவே எவ்வளவு பட்டுக்கணும் எப்படிமா சுபத்திரை கிட்ட கடையாழி மோதிரம் இருக்கு 5 பஞ்சமூலம் அடங்கிய கடையாழி மோதிரம் சுபத்திரை கிட்ட இருக்கு அதை எடுத்துக்கணும் போக கண்ணி கிட்ட போகவதி கிட்ட உத்திராட தீர்த்தம் இருக்கு தீர்த்தம் இருக்குது நாகபூஷண வாழை கழுத்துல போட்டு கடையாழி மோதிரத்தை கையில மாட்டி உத்திராட தீர்த்தத்தை தெளிச்சு எழுப்பணும் எழுச்சிவோம் அதெல்லாம் பூரா வாங்கி போய் தெரிப்போம் எழுப்பு மாமாயா தீர்த்தரை ஓண்டு விடுறான்
சண்டை தடுக்கிறீங்க அப்பா வணக்கம். புத்தி கட்ட எந்த மண்ணா பெற்ற பிள்ளை இவன் தானே புத்தி கட்ட எந்த மண்ணா பெற்ற பிள்ளை இவன் தானே சண்டை செய்ய அறிவிட்ட அப்பா வணக்கம். சுகமா வந்திருப்ப அப்பான் வணக்கம் சொன்னா எந்த பேசி பெற்றதோ எந்த பேசி பெற்றதோ எந்த தேவையை பெற்றதோ அந்த புள்ள சம்பாத்தன் கொடுக்குது பூரா புடிச்சா அப்படி எந்த பேசி பெற்றதோ எந்த பேசி பெற்றதோ சரி அப்பா வந்துட்டார். உபசாரத்தை அப்புறம் நீ பெத்த புள்ள தான் அது ஊடு கட்டு என்ன பயிர் மகனே மகனே என்னடி கையில கீழே வைக்கிற கை வைத்தோட கையில 58 நிமிஷம் ஓடிக்குதுடா. இது 58 நிமிஷம் ஓடிக்குது. ஒரு ஆண்டு ஆயிப்போச்சு இதா இல்லையா? டேய் தொழறா யாகமும் செய்தாரே யாகமும் செய்தாரே யாகமும் செய்தாரே யாகமும் செய்தாரே யாகமுனிவர் கூடி யாகமும் செய்தாரே யாகமுனிவர் கூடி எடுக்காதீரா யாகமுனிவர் கூடி யாகமும் செய்தாரே யாகமுனிவர் கூடி எல்லவன் சொட்டு சேரே கைக்கிரம் செய்ய யாகமும் செய்தாரே யாகமும் செய்தாரே சர்வத்ராம கோவிந்தா அஸ்வமேத யாகத்தை செய்தார்கள் பாண்டவர்கள். இறந்தவர்கள் அனைவரும் இறந்தவர் சொர்க்கம் சேர அந்த பஞ்ச பாண்டவர் யாகம் செய்ததும் அவங்க மப்பா பட்சியா இருந்தவர்கள் சொர்க்கம் சேராது இருந்தவர்கள் எல்லோரும் சொர்க்கம் சேர்ந்தார்கள். அது எப்படி அந்த பாண்டவர் அதை போல ஐயா சோலை துறை என்கின்ற சோலை அவர் வர்க்கத்தில் சேர்ந்தவர்கள் யாராரோ அனைவரும் சொர்க்கம் சேர்ந்து விட்டார்கள். இது சொர்க்க பரவி நாடகம். இதை எள்ளு தண்ணி விடக்கூடாது, எதுவுமே கிடையாது. அதனால சொர்க்கம் இறந்தவங்களுக்கு போற பேர் சொர்க்கம் கொடுத்துட்டோம், சொர்க்கம் சேர்த்த நாடகம். அதனால் போகக்கூடாதுப்பா. ஐயா தப்புடா, அதெல்லாம் நான் எனக்கு தெரியும், நான் சொல்றேன். அதனால் தர்மர் அஸ்வமேதையாக வேண்டும். நாடகம் அபூர்வாக அர்ஜுன சண்டை நாடகத்தோடு முற்றிட்டு நாடகத்தை கண்டு கழித்த அனைவருக்கும் இறைவன் அருள் பெற்று இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து இன்னைக்கு நம்ம என்ன ஒரு பெண்ணாத்தூர் பக்கம் போகிறோம். நாடகம் முடிஞ்சு வச்சு கைத்திட்டு நாடகம் முடிஞ்சு வச்சு கைத்திட்டு ஏஞ்சி வருது போய் அவள்கிட்ட